ஹை வியூவர்ஸ், நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் நியூஸை பற்றி பேசிட்டு இருக்கோம், கரண்ட் டாபிக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம், சோஷியல் பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஏதாவது மூவி இருந்துச்சுன்னா அதோட ரிவ்யூவை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கும் பஞ்சம் இல்லை, அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசுறதுக்கும் நம்ம சேனல்ல பஞ்சம் இல்லை. ஆனா ஒரு தாட் முன்னாள் எனக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாம நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியலா சில விஷயங்கள், சில டெர்மினாலஜிஸ்லாம் அவங்களுக்கு தெரியல, அதை பத்தி நம்ம ஏன் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம சேனல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். ஃபினான்ஷியல் நாலேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, பேங்கிங் டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்கு, கிரெடிட், டெபிட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய பேருக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தியெல்லாம் நம்ம இந்த ஃபினான்ஷியல் நாலேஜை பத்தியெல்லாம் நம்ம இனிமே நம்ம சேனல்ல அட்ரஸ் பண்ண போறோங்கிறத மகிழ்ச்சியா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் எப்போதும் சொல்றதுதான், நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆஹா, இத்தனை பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்றாங்க, நம்மளை சப்போர்ட் பண்றாங்க, இன்னமும் நம்ம வேகமா ஓடணும், வேகமா சில விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிடா, ஃபினான்ஷியல் நாலேஜை பத்தி பேச போறோம். இன்னைக்கு என்ன வீடியோ பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசலாம் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு நிறைய விலைக்கு விற்கிறது. அதே மாதிரி 100 ரூபா போட்டா 1000 ரூபாய் கிடைக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஷேர் மார்க்கெட் ஒரு ரிஸ்கான விஷயமாச்சு, இதுல ஐயோ என்ன தலையிடாத, நான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 விதமா பேசுவாங்க. இன்னும் சில விதமாகவும் பேசுவாங்க ஷேர் மார்க்கெட். ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதே மாதிரி ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது, ஷேர் மார்க்கெட்ல நாம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்க தெளிவாக வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துங்க. இந்த ரிலையன்ஸோட ஆனுவல் டர்ன் ஓவர் ஒரு 10 கோடி இருக்கு. இதுவே போன வருஷமும் அதே 10 கோடி, அதுக்கு முந்தின வருஷமும் ஒரு 10 கோடி. ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் டர்ன் ஓவர் 10 கோடியாவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஆனா கம்பெனி அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ ப்ராஃபிட் அதிகமானதான் அவங்க கம்பெனியை டெவலப் பண்ண முடியும். ஸோ இனிமே அவங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயம் இருக்கு அவங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஷிப், மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். உதாரணத்துக்கு பேங்க் லோன் அந்த கம்பெனி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பேங்க் லோனுக்கு போறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஷிப். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்னா அவங்க ஃப்ரெண்டு யாராவது பிசினஸ் பண்ணிக்கணும், அந்த பிசினஸ் பார்ட்னருக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணி அவங்க கம்பெனியை டெவலப் பண்ண முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் ஒரு விஷயம், அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கம்பெனி அப்படி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போட்டா அந்த கம்பெனி ஓனருக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ எந்த கம்பெனியும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஷேர் பண்ணிக்கிறது, கம்பெனியோட ரைட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஓனரும் விரும்ப மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் தான் கரெக்டான விஷயம் அவங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட ஒரு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 100 கோடி இருக்குன்னு வச்சுங்க. அந்த 100 கோடியை போய் அவங்க ஷேரா மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்குதான் அவங்க போற இடம் பார்த்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க மட்டும்தான் இந்த கம்பெனிஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இவங்க 100 கோடி பணத்தை கொடுக்குறாங்க, ரிலையன்ஸ் கம்பெனி 100 கோடி பணத்தை செபிக்கு கொடுத்து எங்களை ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 100 கோடி பணத்தை கொடுத்தோன்னே அவங்க 1 கோடி ஷேரா மாத்திடுறாங்க. அதாவது எப்படி அது 100 கோடி பணத்தை 1 கோடி ஷேரா மாத்துவாங்கன்னு சொன்னா, ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 கோடி நெட்வொர்க்கை அவங்க 1 கோடி ஷேரா மாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் செபி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இனிமே ரிலையன்ஸ் கம்பெனி 100 கோடி பணம் உள்ள ஒரு கம்பெனி 1 கோடி ஷேர் உள்ள கம்பெனியா மாறிடும். இதுதான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை, செபியோட வேலை. செபி தான் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல ஸ்கேம்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு உதவுற ஒரு கருவி. அதனாலதான் செபியில ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறது. ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி 2 இது இருக்கு. இந்த 2 விஷயம் தான் இந்தியாவில உள்ள ஷேர் மார்க்கெட்டோட ஒரு பெரிய ஒரு
கேட்டகரைஸ்டு. இந்த கேட்டகரைஸ்ல தான் அடியில் தான் பார்த்தீங்கன்னா 2000 3000 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி கம்பெனி பிஎஸ்சி இதில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து செபி மூலமா வந்து 1 crore ஷேர் கம்பெனியா வந்து ஆயிடுச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் வந்து செபியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி அனௌன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்ல நான் சொன்ன இந்த என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்ட்ல வரதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடியே வந்து இந்த ஷேரை வந்து மக்களால் வாங்க முடியும். இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு 7 நாள் வந்து டைம் இருக்கும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் வந்து லிஸ்டிங், அதாவது உங்க கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்ல வரதுக்கு முன்னாடியே கஸ்டமரால இன்வெஸ்டரால பை பண்ண முடியும். அப்போ பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்சட் ரேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து நீங்க பிக்சட் ரேட்டுக்கு அந்த 7 நாளுக்குள்ளார இன்வெஸ்டர் வந்து உங்க கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். ஏன்னு ஸோ இது ஏன் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரதுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனினா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 120 மாறலாம், 140 மாறலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி வேல்யூவா வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக லாபம் பார்க்கறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓல வந்து ஏற்கனவே வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கி வச்சிருவாங்க. ஸோ இப்படி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கம்பெனியோட டெவலப்மெண்ட் அதிகமாகும், கம்பெனி பெருசாகும். கம்பெனி பெருசானுச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாக பார்க்கணும். ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா நாம இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம். ஏன்னா ப்ராஃபிட் அதிகமாக ஷேரோட வேல்யூ, இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகும். 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அது கடைசியில் 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கும், அதே மாதிரி பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கும் லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 5000 ரூபாய் லாபம் பார்க்குறாங்க, அதே சமயத்தில் ஒருத்தர் 5000 ரூபாய் நஷ்டம் பார்க்குறாருங்கிற விஷயம் தான் அதுக்கான அர்த்தம் ட்ரேடிங்கிற விஷயத்துக்கு. ஏன்னா வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயிற்றுல அடிச்சு பிழைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் லாபத்தை பார்க்கும்போது ஒருத்தர் நஷ்டத்தை சந்திச்சே ஆவாருங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரேடிங் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனியில, ஒரு ஆரோக்கியமான கம்பெனியில யார் எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பார்க்கும்போது நாம இன்வெஸ்டர்ஸ் நமக்கும் வந்து அது ப்ராஃபிட்டா மாறும். ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 1000 ரூபாய்க்கு மாறும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருந்துச்சுன்னா பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயமாவே அமையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து டாபிக்ல வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, என்ன விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம் கமெண்ட்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறேன். வேற ஏதாவது ஃபினான்ஷியல் நாலேஜை பத்தி தெரியும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தியும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் மகன் பிராட்காஸ்ட் சேனல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.